ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இன்னைக்கு நம்ம புரோட்டோ 2 ப்ளூ அட்டாக் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் டீம் 10 அந்த பறவை மேலே பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜூரா தப்பி ஓடுறது ப்ரோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சும் அவங்க போகிறாங்கன்னா ஒருவேளை வில்லேஜுக்கு எந்த டேமேஜும் ஏற்படக்கூடாதுன்னு போகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். தோ அவனுங்க வந்துட்டானுங்கன்னு ஹிடாரி சொல்கிறான். பார்த்தா அங்கே வர்றது கொனஹாமாரும் அண்ட் மற்ற ஜோனிட்ஸும். நான் கொனஹாமாரு பேசுகிறேன், அந்த 2 இன்ட்ரடியூஸும் நான் பார்த்துட்டேன், ஆனால் இங்கே டீம் 10 இல்லை அப்படின்னு கொனஹாமாரு சொல்கிறான். அதை பற்றி கவலைப்படாத, அந்த சிஞ்சுஸை வில்லேஜை விட்டு வெளியே கொண்டு போக டீம் 10 சவுத் வெஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ரீசன்னு இன்னும் தெளிவாக புரியல, பட் அவங்க 2 பேரும் ஹீமாரியை துரத்திட்டு தான் போகிறாங்க. சென்சரி யூனிட் அவங்களோட லொக்கேஷனை நமக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு பேக்கப் கொடுக்க போங்க அப்படின்னு ஷிக்காமரு சொல்கிறான். இந்த கான்வர்சேஷனை காவாக்கி கேட்டுட்டு என்னது ஹீமாரியா அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி போன சாப்டரில் புரோட்டோட கார்மா காவாக்கியோட கார்மாக்கு ரியாக்ட் ஆகியிருக்கும். ஸோ புரோட்டோவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். ஸோ அவனை இப்போ காமிக்கிறாங்க. அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருக்கான். காவாக்கி, நான் சொல்கிறது கவனமாக கேளு, புரோட்டோ கூட போய் சண்டை போடாத, டீம் 10 நோக்கி போ. புரோட்டோவும் அந்த சிஞ்சுஸோட இனிமி மாதிரி தான் தெரியுது, அவனோட பலம் நமக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு அவனை நம்ம மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஷிக்காமரு சொல்கிறான். ஹே லார்ட் 8, ஹீமாரிக்கு பிரச்சனைனா முன்னாடியே சொல்லு அப்படின்னு காவாக்கி சொல்லிட்டு அங்கேருந்து சடனாக கிளம்புறான். நானும் வரேன் காவாக்கி, என்னை விட்டு போகாத அப்படின்னு டெல்டா சொல்கிறா. புரோட்டோ என்னாச்சு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஷிக்காமரு கேட்குறான். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும் அப்படின்னு புரோட்டோ சொல்கிறான். புரோட்டோ பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே காஷின் கோஜின் அந்த டோடு மூலமாக கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி ஜூரா ஹிடாரியை காமிக்கிறாங்க. நம்மளோட வேலையில் எதுக்கு இவனுங்க தேவையில்லாமல் வரானுங்க ஜூரா அப்படின்னு ஹிடாரி கேட்குறான். இதுக்கான ஆன்சரை நம்ம அவனுங்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ஆனால் என்னோடய மைண்ட் இப்போது ஹீமாரியை தொடர்ந்து போக சொல்லுதுன்னு ஜூரா சொல்லிட்டு அங்கேருந்து அவன் மட்டும் ஹீமாரியை ஃபாலோ பண்ண போகிறான். அவன் தப்பிச்சு போகிறான் அப்படின்னு ஒரு ஷினோபி சொல்கிறாரு. பார்க்குறப்ப அவன் உண்மையாகவே ஹீமாரியை தேடி சவுத் வெஸ்ட் போகிற மாதிரி தான் இருக்குது, வா நம்மளும் அவனை ஃபாலோ பண்ணி போகலான்னு கொனஹாமரு சொல்கிறான். பட் ஹிடாரி இவனுக்கு 2 பேர்த்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எங்களை போக விட மாட்டே அப்படி தானே? ஆமாம், எதுக்கு ஹீமாரி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கொனஹாமாரு ஹிடாரி கிட்டே கேட்குறான். அதுக்கு ஹிடாரி வாட் ஏ நாய்ஸி பஞ்ச் அப்படின்னு சாஸ்கே எப்பயும் கோல்டாக பேசுவான் இல்லையா, அதே மாதிரி பேசுகிறான். தென் எங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஹிடாரி கேட்குறான். அதுக்கு கொனஹாமாரு, அடே நீங்கள் எங்கள் வில்லேஜ்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு போட்டு என்கிட்ட என்ன ஒன்று கேட்குற அப்படின்னு கேட்குறான். இன்னொரு ஷினோபி இருக்கான்ல, அவன் ஹிடாரியை நோக்கி போக ட்ரை பண்ணுறான். பட் கொனஹாமாரு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, சென்சரி யூனிட் வந்திருக்கவன் பேசுறது பார்த்தா சாஸ்கே மாதிரியே இருக்குது, பட் இவனை பார்க்க சாஸ்கே மாதிரி தெரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொனஹாமாரு கேட்குறான். சென்சரி யூனிட்லேருந்து நம்ம ஷூனா இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு முன்னாடி நிற்கிறவன் சாஸ்கே தான், அவனோட சாக்ரா சிக்னேச்சரும் சாஸ்கியோட சாக்ரா சிக்னேச்சரும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு கொனஹாமாருக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாகவே இருக்கான். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு காது கேட்காதா இல்லை நான் கேட்ட கேள்வியை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு ஜூரா மறுபடியும் சாஸ்கே மாதிரி கோல்டாக பேசுகிறான். இப்போ கொனஹாமாரு சென்சே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. கொனஹாமாரு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது சாரதான் சுமேரேக்காகே. ஹிடாரி அண்ட் கொனஹாமாரு 2 பேரும் சாரதாவை பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சாரதா கொனஹாமாருவை பார்த்து கேட்குறா. இப்போ சாரதாவை நல்லா க்ளோஸாக பார்த்துட்டு உச்சிகா சாரதா அப்படின்னு ஹிடாரி சொல்கிறான். சடனாக ஹிடாரி கொனஹாமாருக்கு பக்கத்தில் இருந்து கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து காணாமல் போயிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம சாரதா அண்ட் சுமேரேக்காக இருக்காங்களே, அந்த இடத்துல கிளாமாக்ஸ் அப்பீர் ஆகுது. சடனாக சாரதாக்கு பின்னாடி இருக்க கிளாமாக்ஸ்லேருந்து ஹிடாரி ஷிடோரி யூஸ் பண்ணி சாரதாவை அடிக்க வரான். பட் சாரதா அவளோட 3 டோமோ ஷேரிங்கை யூஸ் பண்ணி அதை ஷார்ட் ரேஞ்சில் டாச் பண்ணுறா. ஆக்சுவலி இந்த பேஜை அவங்க ப்ரோமோக்கு ரிலீஸ் பண்ணப்போ இதை பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி சாரதாவோட காலுக்கு கீழே இருந்த கிளாமாக்ஸ்லேருந்து தான் ஹிடாரி வந்து ஷிடோரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே நடந்திருக்கு. சாரதா இப்படி ஹிடாரியோட ஷிடோரியை டாச் பண்ண பிறகு கொனஹாமாரு சாரதாக்கு ஏதோ ஆச்சோ அப்படின்னு சாரதான்னு கூப்பிட்றான். அப்போ நம்ம சாரதாவும் ஹிடாரிக்கு அகெயின்ஸ்டாக ஷிடோரி யூஸ் பண்ணுறா. பார்த்தா ஹிடாரியோட ஷிடோரி சாரதா மேலே படவே இல்லை. பட் சாரதாவோட ஷிடோரி ஹிடாரியோட ஸ்டொமக்லேயே ஒரு ஸ்க்ராட்சை போட்டிருக்கும். சாரதா, உனக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்க அப்படின்னு சுமேரேக்காகி கேட்குறா. இப்போ அவன் யூஸ் பண்ண மூவ் அது ஷிடோரி தானே, பட் நானும் என் அப்பாவை மட்டும்தான் அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணுவோம், நீ யாருடா அப்படின்னு சாரதா ஹிடாரியை பார்த்து கேட்குறா. ஹிடாரியும் சாரதாவை வாட்ச் பண்ணுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஹீமாரி அண்ட் குராமாவோட கான்வர்சேஷனை காட்டுறாங்க. நான் தான் குராமா, என்னைய 9 டெயில்ஸ்னு கூப்பிடுவாங்க, உனக்கு என்னை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூட்டுக்க அப்படின்னு குராமா சொல்லுது. குராமாவா, எங்கள் அப்பா கூட எப்பயுமே இருந்த ஃபாக்ஸ் நீங்கள் தானா, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஹீமாரி கேட்குறா. இது வந்து ஒரு பிளேஸ் கிடையாது, நீ பார்க்குற இந்த பிளேஸ் வந்து உன்னோட மைண்டால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷுவல் கிடையாது, இது அதையும் சர்பாஸ் பண்ணது, நம்ம 2 பேரும் நம்மளோட கான்சியஸை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு குராமா சொல்லுது. கான்சியஸா அப்படின்னு ஹீமாரி கேட்குறா. ஆமாம் அதுதான், இப்போ நம்ம 2 பேரும் ஒரே பாடி அண்ட் ஒரே மைண்டில் இருக்கோம் அப்படின்னு குராமா சொல்லுது. டீம் 10 வந்து ஹீமாரியை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீமாரி தான் குராமா கிட்ட பேசிகிட்டு இருக்காள், அதனால் அவள் ஏஞ்சிக்க மாட்டேங்கிறா. இவளை எழுப்பவே முடியல, இவள் சுத்தமாக கான்சியஸ்லே இல்லை, ஒருவேளை இவள் எங்கேயாச்சும் பலமாக அவள் தலையை அடிச்சுக்கிட்டாலோ அப்படின்னு ஷிகடாய் சொல்கிறான்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஹீமாரி குராமா கிட்ட கேட்குறா. இது நீ சொன்ன மாதிரி தான், நான் உன் அப்பா உசுமாக்கி நரட்டுக்குள்ளே தான் இருந்தேன். பட் ஒரு பேட்டில் அப்போ என்னோட லைஃபோட ஃப்ளேம்ஸ் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. பட் எங்களை மாதிரி பைஜுக்கு டெத்து வந்து ரொம்ப நாள் கிடையாது. ஈவன் எங்களோட ஃபிசிக்கல் ஃபார்ம் அண்ட் சோல் மறைஞ்சு போனாலும் எங்களோட காம்பனன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நாங்கள் மறுபடியும் உங்களோட வந்துடுவோம் அப்படின்னு குராமா சொல்லுது. என்னது காம்பனன்ஸா அப்படின்னு ஹீமாரி கேட்குறா. பட் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரெஸ்ட்ரெக்ட் ஆகும், எங்கே போய் நாங்கள் மறுபடியும் பிறப்போன்னு யாருக்கும் தெரியாது. பட் நான் உனக்குள்ளே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இவ்வளோ சீக்கிரமாக மறுபடியும் பிறப்பேன்னு எதிர்பார்க்கல. இந்த உலகத்தில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒருவேளை நீ உருவாகும் பொழுது என்னோட போர்ஷன் ஆஃப் சாக்கராவை நீ கெட் பண்ணியிருக்கலாம். உனக்குள்ளே ஓடுற உசுமாக்கி அண்ட் யூகா பிளட்டு என்னை இழுத்துருக்கலாம். இல்லைனா இது ஃபேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு குராமா சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டு ஹீமாரி ஷாக் ஆகுறா. எது என்னமோ எல்லாமே நடந்துடுச்சு. நான் வந்து ஃபார்மலாக நடந்துக்கக்கூடிய ஆள் இல்லை. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு குராமா எப்பயும் போல் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. தென் நான் தான் உசுமாக்கி ஹீமாரி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு ஹீமாரி சொல்கிறா. ஸோ நான் சொன்னது எல்லாமே உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹீமாரி அப்படின்னு குராமா சொல்லுது. இந்த பறவையை இன்னும் வேகமாக ஓட்டு இனோஜின், அவன் நம்ம கிட்டே வந்துட்டான் அப்படின்னு சோக்கோ சொல்கிறா. இது ஆல்ரெடி அதோட ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஈனோஜின் சொல்கிறான். சடனாக நம்ம ஹீமாரி கான்சியஸ்க்கு வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜூரா செம்ம ஸ்பீடில் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். குராமா ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு ஹீமாரி சொல்கிறா. ஹீமாரி கான்சியஸ்க்கு வந்ததை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹே குராமா, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு ஹீமாரி சொல்கிறா. ஹீமாரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சிக்கடாய் கேட்குறான். இப்போ ஜூரா அவனோட கண்ணில் இருந்து டெயில் டு பீஸ்ட் பாமை லான்ச் பண்ணுறான். அது கரெக்டாக ஈனாஜினோட பறவையோட ரெக்கையில பட்டு அந்த பறவை டேமேஜ் ஆக்கி கீழே வெளில போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் கீழே வெளில போகிறோம், எல்லாருமே என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சோக்கோ சொல்கிறா. சோக்கோ நம்ம லூஃபி மாதிரி பெருசாகி அவங்க எல்லாத்தையுமே சேஃபாக லேண்ட் பண்ணுறா. இப்போ இவங்க லேண்ட் ஆன இடத்துக்கு ஜூரா வந்துடுறான். நான் இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் உங்ககிட்ட கிரேட் டீம் ஒர்க் இருக்குது. ஸோ உங்களை கொலை பண்ணுறது ஒரு தேவையில்லாத விஷயம். பட் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த வாய்ப்பை தான் நீங்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு ஜூரா சொல்கிறான். இப்போ ஹீமாரி குராமாவை கூப்பிட்றா. அதுக்கு குராமா, இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காத, அந்த பர்சன் என்னையை தேடி வரல, அவன் உன்னையை தான் தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஹீமாரி ஷாக் ஆகுறா. என்னோட பவர்ஸை நல்லா யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உன் கீழே தான் இருக்குது அப்படின்னு குராமா சொல்லுது. நீ அப்படி சொன்னாலும் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீமாரி கேட்குறா. ஈவன் நருட்டோ கூட இருந்ததை விட உன்னோட சாக்ரா என்னோட சாக்ரா கூட பெர்ஃபெக்ட் சிங்கில் இருக்கிறது என்னால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணும் பொழுது நீ நருட்டோவே மிஞ்சிட்ட. உனக்கு இருக்க எல்லா குழப்பத்தையும் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னை நீ நம்பணும். அதை நீ பண்ணலைன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற எதுவுமே நல்லதாக இருக்காது அப்படின்னு குராமா சொல்லுது. இப்போ வெளியே ஜூரா டீம் 10 கிட்ட வந்துடுறான். சடனாக ஹீமாரி ஜூராவை கிக் பண்ணுறா. பட் ஜூரா அசால்ட்டா ஹீமாவரியோட காலை பிடிச்சி உடச்சிடுறான். நம்ம ஷிக்கடாய் சோக்கோக்கு ஒன்றுமே புரியல. பட் ஈனோஜின் கடுப்பாக்கிட்டு ஒரு டைகரை வரைஞ்சி அதை யூஸ் பண்ணி ஜூராவை அடிக்கிறான். பட் ஜூரா அவனோட உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அந்த டைகரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஹீமாவரியையும் உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறான். நான் உன்னை சாப்பிடுவேன்னு சொன்னாலும் உனக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படாது. நீ இந்த ட்ரீயோட ஃபார்மில் எனக்கான ஒரு உணவாக மாறிடுவ. ஸோ நீ பயப்பட வேணாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட எல்லா சென்சஸையுமே நீ இழந்துடுவ. உன்னோட காலில் இருக்க வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஜூரா சொல்கிறான். ஈனோஜின் செம்ம கடுப்பாயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு குணாயை எடுத்துட்டு ஜூராவை அடிக்க போகிறான். நிறுத்து ஈனோஜின் அப்படின்னு சிக்கடாய் சொல்கிறான். ஈனோஜின் ஜூராவை அடிக்க போகிறான். பட் ஜூரா அவன் வயிற்றுலையே ஒரு அடியை போட்டு படுக்க வச்சிடுறான். போதும், அவனை இதுக்கு மேலே அடிக்காத, நீங்கள் யாரும் இந்த பிரச்சனையில் தலையிடாதீங்க அப்படின்னு ஹீமாரி சொல்கிறா. உங்களோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜூரா சொல்கிறான். அவன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னா, ஹீமாரியை ஜூரா கிட்ட கொடுத்துருந்தா அவன் இந்நேரம் ஈனோஜினை போட்டு அடிச்சிருக்க மாட்டான். பட் ஹீமாரியை கொடுக்காம அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் ஜூரா இப்படி யோசிக்கிறான். ஈனோஜின் வந்து ஜூராவோட காலை பிடிச்சிட்டு அவளை விடு அப்படின்னு சொல்கிறான். பட் ஜூரா உட்ஸ்டலை யூஸ் பண்ணி ஈனோஜினோட வயிற்றுலேயே சொறி விடுறான். இதை பார்த்து ஈனோஜின் அப்படின்னு ஷோக்கான் சிக்கடாய் வந்து கத்துறாங்க. அண்ட் இதை ஹீமாரியும் ட்ரீயா மாறத்துக்கு முன்னாடியே பார்த்துருவா. கொஞ்சம் இரு, இதை பற்றி நான் படிச்சிருக்கேன், ஒருவேளை இதை தான் நீங்கள் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஜூரா சொல்கிறான். ஏஸ்தட்டிக்னா ஒரு ஆர்ட்டோ இல்லை ஒரு டிசைனோ இல்லைனா நேச்சரையோ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது சொல்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜூரா இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறான்னு புரியல. ஒருவேளை ஈனோஜினை சுருவி தூக்கி நிறுத்தியிருக்கான்ல, அதை ஒரு ஆர்ட்டை கன்சிடர் பண்ணுறோன்னா என்னவோ தெரியல. இப்போ ஹீமாரியை ட்ராப் பண்ண அந்த ட்ரீ பிரேக் ஆகிட்டு குராமாவோட டெயில் மாதிரி ஹேர் வெளியே வருது. பார்த்தா நம்ம ஹீமாரி குஷினா மாதிரி முடியை பறக்க விட்டுட்டு ஜூராவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறா. நான் உன்னை நிறுத்த சொல்லி சொன்னேன்னே ஹீமாரி ஜூராவை பார்த்து சொல்கிறா. அப்போ ஹீமாரியை காட்டுறாங்க. இப்போ ஹீமாரியை பார்க்குறப்போ நம்ம நருட்டோ சாஸ்கே கூட சின்ன வயசில் சண்டை போடும்போது குராமாவோட சக்கராவை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் அட்டைன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நருட்டோக்கு குராமாவோட டெயில்ஸ் வரும். பட் இங்கே நம்ம குஷினா கோவப்பட்டா ஹேர் குராமாவோட டெயில் மாதிரி பறக்கும் இல்லையா, அது மாதிரி ஹீமாரிக்கு இருக்குது. ஹீமாரியை இந்த ஃபார்மில் பார்த்தா சோக்கோன் ஷிகடாய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இந்த திடீர் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஜூரா யோசிக்கிறான். நீ ரொம்பவும் கடுப்பாக்கிட்ட, உனக்குள்ளே இருந்து ரேம்பேஜ் பண்ணுறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஹீமாரி அப்படின்னு குராமா சொல்லுது. இதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. குராமா ஆக்சுவலி எப்படி வந்தது அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the next video.